ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களோட ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நேற்று ஒரு 2:30க்கு நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, என்ன பேஸ் பண்ணி நம்ம அந்த அனலைஸ் பண்ணி எடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் நேற்று வந்து இன்ட்ராடே பர்பஸ்க்காக அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்து அதை ஷார்ட் பொசிஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த ட்ரேடு பாருங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்கேன். இது லோவர் டைம் ஃப்ரேம்ல 1 மினிட்ல இது எப்படி நமக்கு இன்ட்ராடேக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்றேன். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சார்ட் அனலைஸ் பண்ணது 2:33க்கு நான் ஷார்ட் அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல வந்தா என்ட்ரி 1, இது வந்து என்ட்ரி 2, இதுக்கு மேல போச்சுன்னா நமக்கு எஸ்எல் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இது என்ன நினைச்சு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இங்க இருக்க மார்க்கெட் இங்கேருந்து வரணும், என்ட்ரி 1 இங்க எடுக்கணும், என்ட்ரி ஒருவேளை இது தாண்டி மேல போச்சுன்னா என்ட்ரி 2 எடுத்துட்டு கீழே வரணும், இல்லைன்னா மேல போனா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்டார்ட். இதான் நம்மளோட பிளான். இன்ட்ராடே பர்பஸ்க்காக ஸ்டாப் லாஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் 2:33க்கு அனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். நான் அடுத்த அப்டேட் கொடுத்துருந்தேன், 2:58க்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். கொடுக்கும்போது நம்ம என்ன ஆச்சுன்னா இங்க போயிட்டு என்ட்ரி எடுத்துட்டு கீழே வரும். ஸோ நீங்க ஒருவேளை இந்த இடத்துல என்ட்ரி பிளான் பண்ணிருந்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துட்டு கீழே வந்திருக்கும். அப்போ வரும்போது நீங்க ஆஃப் ஆஃப் த ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு ப்ராஃபிட்ல தான் இருந்துச்சு 2:58க்கு. ஸோ நான் அடுத்த அப்டேட் கொடுத்துருந்தேன், 3:23க்கு நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்க எக்ஸிட் பண்ணீங்க, ப்ராஃபிட்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் நம்ம டைரக்ஷன்ல வந்து இது வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் வந்து, பட் நான் என்னோட டார்கெட் இங்க போட்டிருக்கேன். ஸோ இது என்ன நடந்திருக்கு பாருங்க. ஸோ நம்ம டார்கெட்டு கரெக்டா 3:25க்கு நம்ம பிளான் பண்ணபடி கரெக்டா இந்த டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஸோ கடைசியா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டுக்கு கீழெல்லாம் எத்தனை மணிக்கு 3:30க்கே மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். நான் இதை கடைசியா 3:32க்கு அப்டேட் பண்ணேன். பெரிய பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் போட்டிருந்தேன். இந்த ட்ரேடை நான் எப்படி அனலைஸ் பண்ணேன் அப்படிங்கறது முழு டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இதுல தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன, அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல சைட்வேஸ்ல இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தென் ஆர்டர் பிளாக், எப்படி நீங்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தென் பிரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட், தென் மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இன்னும் புரிதல் எளிமையா இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இங்க மேலே லிங்க் தரேன், லேர்ன் எஸ்எம்சின்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட் அந்த வீடியோலாம் இருக்கு, அதை பார்த்துட்டு இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிப்பேன், இன்ட்ராடே பர்பஸ்க்கு 15 நிமிஷம் நான் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு நான் பார்ப்பேன். அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. எப்போதுமே நீங்க இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா 15 நிமிஷத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்கா இல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இன்ட்ராடே பிளே பண்ண போறீங்க அப்படின்னா மார்க்கெட் 15 நிமிஷம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் 15 நிமிஷம் பார்த்துட்டேன், இன்ட்ராடே வந்து பேரிஸ்ன்னு இருக்கு. அது எப்படி அப்படின்னா, மார்க்கெட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேல இருந்து கீழே இந்த மாதிரி போட்டு இன்ட்ராடே பர்பஸ்க்கு வந்துச்சு. ஸோ இருக்க சப்ளை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் இப்போ நான் இந்த என்ட்ரி எடுக்கும்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது 15 நிமிஷம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க செல்லிங் போறது, அதாவது ஷார்ட்டிங் போறது உங்களுக்கு நல்ல ஹை ப்ராபிலிட்டியான ட்ரேட் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்க 15 நிமிஷம் பேரிஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஒன்னும் 3 நிமிட்லயோ அப்படி இல்லைன்னா 1 நிமிட்டோ நீங்க வந்து சார்ட் மாத்திருங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, செல் பண்ண போறீங்கன்னா ஒரு சப்ளையை ஐடென்டிஃபை பண்ணிட்டு சப்ளைல இருந்து மார்க்கெட் எங்க இறங்குதோ அதை மார்க் பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த சப்ளைக்கு வரும்போது மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த சப்ளைல நம்ம என்ட்ரி போட போறோம். இப்போ நான் 15 நிமிஷம் வச்சுக்கேன்னா இதை நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்து நேரடியா 1 நிமிட் மாத்த போறேன். மேல போன மார்க்கெட் கீழே வந்து எனக்கு இந்த இடத்துல சோர்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இங்க இருந்து போனா சப்ளை தொட்டு கீழே வரான், வந்து இமீடியட்டா இருந்த ஃபர்ஸ்ட் டிமாண்டை உடச்சிருக்கான். ஓகேவா? உடச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுவோம், மேல போகணும், நம்மளோட சப்ளை ஆக்டிவேட் பண்ணிட்டு கீழே வரும். இதுதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி நடந்துட்டு பார்க்கலாம். ஸோ நான் பிளான் பண்ணிட்டோம், என்ட்ரி 1 என்ட்ரி 2 எஸ்எல் பிளான் பண்ணிட்டோம். மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுன்னு பார்ப்போம். மார்க்கெட் இங்க இருந்து மேல போறான், மேல போயிட்டு இங்க இருக்கிற இந்த சப்ளை ஆக்டிவேட் பண்ணிட்டு கீழே வரணும், அதான் எதிர்பார்க்கிறேன். ஸோ என்ன பண்றான், சொன்ன மேலே நம்மளோட என்ட்ரி எடுக்கல, மார்க்கெட் அந்த இடத்துலயே வந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இந்த லிக்விடிட்டிலாம் மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட டைரக்ஷன் படி மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் கன்சல்டேஷன் லிக்விடிட்டி கிரியேஷன். இப்போ என்ன இருக்குன்னா, மார்க்கெட் பாருங்க, இப்போ இந்த இடத்துல எல்லாரையும் நான் என்ட்ரி எடுக்க மாதிரி ஸ்மால் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ இதுக்கு மேல என்ட்ரி வச்சு எடுத்துட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா இப்போ இந்த இடத்துல எடுக்க போறான். என்ன பண்றான்னு பாருங்க, மார்க்கெட் சின்னதா மூவ் கொடுத்துட்டு இது வரைக்கும் வர மாதிரி வந்துட்டு மேல போறான் பாருங்க. கரெக்டா இன்னும் நமக்கு என்ட்ரி, இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு இங்க வரவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க.
கரெக்டா போனா மணி எத்தனை மணிக்கு? கரெக்டா 2:47க்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. மார்க்கெட் அதுக்கடுத்து என்ன பண்றான்னு பார்க்கலாம். இன்னும் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆயிட்டு மணி எத்தனை? இப்ப கரெக்டா 3:16 கிட்டத்தட்ட இன்ட்ராடேக்கு நம்ம ப்ராஃபிட்ல தான். ஸோ இங்க என்ட்ரி ட்ரிகர் ஆகி மார்க்கெட் நம்ம டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. கரெக்டா நம்ம எதிர்பார்த்த டார்கெட் கிட்ட வருதுன்னு பார்ப்போம். எத்தனை மணிக்கு வந்திருக்கு? கரெக்டா நம்ம இன்ட்ராடே க்ளோஸ் பண்ற நேரத்துல அதோட 3:24க்கு நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க கரெக்டா மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம செகண்ட் டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாம எதிர்பார்த்த மாதிரி நம்ம டைரக்ஷன்ல மார்க்கெட் நம்மளோட செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. இது எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ராஃபிட் வைஸ் பார்த்தோம்னா, ஸோ என்ட்ரி 1 இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிருக்கும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஸோ இதுக்கு மேல நமக்கு இது எனக்கு எஸ்எல். ஸோ நமக்கு ட்ரிகர் இங்கே என்ட்ரி ஆனதால நமக்கு 1:2 இன்ட்ராடே பர்பஸ்க்கான ஒரு ட்ரேட் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல எஸ்எம்சி வீடியோல சந்திக்கிறேன்.